தயிர் வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஒரு ரெசிபி செய்யலாமா? முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செய்யலாம். ஒரு மண் சட்டி இல்லை ஒரு பேனில் கட் பண்ண முருங்கைக்காய் தண்ணி உப்பு சேர்த்து ஒரு 80% வேக வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், மஞ்சள், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு முறை அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. முருங்கைக்காய் ஒரு 80% வெந்த பிறகு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இதில் பீட் பண்ண தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா மோர் குழம்பு ரெடி. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க. முருங்கைக்காய் இல்லாமல் கூட இந்த மோர் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சுட்டு ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தயிர் வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஒரு ரெசிபி செய்யலாமா? கொண்டக்கடலை, பச்சை பயிர் வச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 கப் தயிர் எடுத்துக்கலாம். இதில் முந்திரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் கடுகு சேர்த்துட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்துட்டிங்கன்னா நம்மளோட தயிர் கொண்டக்கடலை குழம்பு ரெடி. இதே ரெசிபி நீங்கள் பச்சை பயிர் வச்சு கூட செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம், சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க கேப்சிகம் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 3 இல்ல 4 சப்பாத்தி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கட் பண்ண கேப்சிகம், கை நிறைய புதினா, மிளகாய்த்தூள், மஞ்சள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கவர் பண்ணி வச்சிடுங்க. ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ண தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா கேப்சிகம் தயிர் கறி ரெடி. இந்த கேப்சிகம் தயிர் கறி சப்பாத்தி, தோசை, பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரைஸ்ல கூட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா இந்த ரெசிபி எவ்வளவு ஈஸியான ரெசிபின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. காயூஸ் கிச்சனோட ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதுக்கு இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. தயிர் வச்சு ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் ஒரு லஞ்ச் ரெசிபி செய்யலாமா? உருளைக்கிழங்கு வச்சு இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் அளவுக்கு தயிரில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, மஞ்சள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பு இதில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான நேபாளி டிஷ் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. தயிர் வச்சு ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா ஒரு ரெசிபி செய்யலாமா? வெள்ளரிக்காய் வச்சு இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மண் சட்டியில் ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் கட் பண்ண வெள்ளரிக்காய், தண்ணி, உப்பு சேர்த்துக்கோங்க. கவர் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் ஒரு 80% குக் ஆனால் போதும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், கடுகு, கருவேப்பிலை, தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு மண் சட்டியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 4 to 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொதிச்ச பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி தயிரை நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு தாளிச்சிட்டிங்கன்னா வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. ஒரு சிம்பிளாக லஞ்சை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். பூண்டு தயிர் குழம்பு வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் 2 நிமிஷத்தில் சட்டுன்னு இதே போல் குழம்பு செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய், கடுகு, பொடியாக கட் பண்ண பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இதில் மஞ்சள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம பீட் பண்ணி வச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து சர்வ் பண்ணுங்க. சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். காய்கறியே தேவையில்லை. 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம்.